கதைக்க சொன்னீங்கன்னா அது தொண்டு ரஸ் மாதிரி இருக்கான். அப்போ எங்களுக்கு தெரியும் இதுக்கு முதல்ல வேறு மூணார் இல்லை வேறு ஆள் இருந்தால் பிறகு ஆட்டோனி பிறந்து அப்படியே சுயரித்து வச்சிருக்காரு. இங்கேயே இந்த கோயில் வந்து உண்மையாகவே நல்லா வர வேண்டிய கோயில். இன்றைக்கு அதையே அழிஞ்சு சும்மா அழிஞ்சிட்டு கோயிலத்தை கட்டி போட்டு பொறுப்பாக வச்சிருக்காரு. என்ன செய்யறாருன்னு தெரியும். இப்போ என்ன இதில் ஒரு பௌத்த சின்னம் இருந்துச்சுன்னா அடுத்த நிமிஷம் வந்து அது இந்த மந்திரிமனை சங்கரின் மந்திரிமனை இன்றைக்கு எங்களோட தொல்பொருள்கிட்ட அடையாளம் தமிழற்ற அடையாளம் இன்றைக்கு ஒரு தொகுதி இடிஞ்சு விழுந்திருக்கிறது. அதன் நிமித்தமாக நான் கச்சேரி ஜியிடம் தொடர்பு கொண்டு கேட்டிருந்தேன். அதன் பிறகு தொல்பொருள் திணைக்கத்துக்கு பொறுப்பாக இருக்கும் மணிப்பாளரிடம் சென்று கேட்டிருந்தேன். இதை ஏன் புனரமைத்து இந்த அடையாளத்தை பேணி பாதுகாக்க முடியாதோ என்று கேட்டிருந்தேன். அவர்கள் கூறியிருந்தார்கள் இது ஒரு கோயில் நிர்வாகத்துடன் இணைந்த காணியாம், அதனூடாக அதை தாங்கள் புனரமைக்க முடியாது என்ற வகையில் அவர் கூறியிருந்தார்கள். ஏனென்றால் இது தொடர்பாக அவருடன் நாங்கள் கலந்தாலோசித்து வருவதாகவும் இந்த இடத்தை பெறுவதற்காக நாங்கள் நினைக்கின்றோம். எதிர்வருங்காலத்தில் இதை தொல்பொருள் திணைக்களம் சுகீகரித்து இதை இந்த அடையாளங்களை பேணி பாதுகாப்பதற்காக நாங்கள் இதை ஒரு தொல்பொருள் திணைக்களத்துக்கு சுகீகரிப்பதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கு எங்களால் என்ற ஒத்துழைப்பை கச்சேரி ஒருங்கிணைப்பு குழுவில் முன்வைக்கும் போது எல்லோரும் இதற்கு ஆதரவு தெரிவித்து எங்களோட தமிழற்ற கலாச்சாரம் அடையாளங்களை பேணி பாதுகாப்பதற்காக தொல்பொருள் திணைக்கிறது கொடுக்கும்போது சில தொல்பொருள் திணைக்கிறது கொடுக்க போகிறோன்னு சொல்லக்கூடும். ஆனால் நாங்கள் நினைக்கின்றோம் இது இப்படி தனியார்ட்டேருந்து இடிஞ்சு விழுகிறதை விட இது பேணி பாதுகாக்க வேண்டிய என்னென்ன தமிழற்ற அடையாளம் என்ற வகையில் பேணி பாதுகாக்கணும். தொல்பொருள் திணைக்களத்தில் கொடுத்தாலும் அந்த நிதியை பெற்று சிறந்த முறையில் இது பேணி இது இப்போ பலர் இங்கே வந்த ஒரு இது பௌத்த அடையாளமாக இருந்தாலும் இந்த இடக்கம் சுவீகரித்து அடையாளம் சிறந்த முறையில் பேணி பாதுகாக்கணும். அதே வகையில் நாங்களும் அனைத்து பார்லமெண்ட் உறுப்பினரும் என்ற இது தமிழற்ற அடையாளம் இதுக்கு இந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு பொழுதில் போட்டு அனைவரது சம்மதத்தையும் பெற்றுக்கொண்டு இதை தொல்பொருள் திணைக்களத்தில் கொண்டு வந்து இதை சிறந்த முறையில் பராமரிப்பதற்கான நடவடிக்கை எங்களால் என்ற ஒத்துழைப்பை நாங்கள் வழங்குவோம். அதே நேரம் ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் இதற்கு ஆதரவாக இதை பேணி பாதுகாப்பதற்கான ஆதரவையும் பெற்றுக் கொடுக்கணும். ஏனென்றால் தனியொருவரால் இதை மாற்றத்தை கொண்டு வருவதற்காக பல விமர்சனங்களும் இது மாறி மாறி சொல்லி கொடுக்க போகிறோம். ஏனென்றால் எங்களது அரசியல்வாதிகள் விமர்சனம் செய்தே பழகிவிட்டது. இதனால் இதில் விமர்சனம் செய்வதை விட்டுவிட்டு எல்லோரும் ஒன்றிணைத்து இதை பாதுகாப்பதற்கான ஒரு நடவடிக்கை எடுப்பதற்காக நாங்கள் டிசிசியில் முன்மொழிஞ்சு அதே நேரம் இதே பார்லிமெண்ட்டில் கேள்வியை போட்டு இதை பாதுகாப்பதற்கு இதை தொல்பொருள் திணைக்களத்துக்கு கொண்டு வந்து மீளா கட்டி எதிர்கால சந்ததிக்கு இந்த அடையாளத்தை பேணி பாதுகாத்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அதை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று கூறிக்கொள்கிறோம். கவலைக்குரிய விடம் மனவருத்தத்துக்குரிய விடயம் முன் வாசல் இடிந்து விழுந்திருக்கிறது. அது கவலைக்குரிய விடயம். உண்மையாக இது ஒரு பேசு பொருளான பொருள். தமிழற்ற அடையாளத்தை எப்போதும் சிறியவிடாமல் பேணி பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு. இவ்வளவு காலம் நாங்கள் பின்னுக்கு நிற்கிறோம். இப்போதுதான் நமது ஆட்சி அமைந்திருக்கு. இது எதிர்காலத்தில் நடவடிக்கை எடுக்கிறதுக்கான பூரணமான ஒத்துழைப்பை நாங்கள் வழங்குவோம். பழைய மரபுரிமைகள் அடங்கியதாகவே அதுகளை புனர் நிர்மாணம் செய்யணுங்கிறதுல நாங்கள் தெளிவாக இருக்கோம். அப்போ அந்த வேலைகளுக்கு கை வைக்கிறதுக்கு நம்ம இப்போ பொதுவாக நம்ம தொல்பொருள் திணைக்களத்துக்கு சொல்லியிருக்கிறோம். இங்கே இருக்கின்ற பழைய மரபுரிமைகள் அடங்கிய பிரதேசங்கள் கட்டடங்கள் அவைகளை மீள கட்டியெழுப்பதற்கான வேலைகளை செய்யும்படி நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்போ அதுக்கான நடவடிக்கைகள் இப்போ இப்போதைக்கு நாங்கள் எடுக்கப்பட்டு வருது. ஒரு சில இடங்களில் இப்போ எங்களோட பழைய கச்சேரி எடுத்துக்கொண்டாலும் சரி தான், கோட்டை எடுத்துக்கொண்டாலும் சரி தான், அதே போன்று இது எடுத்துக்கொண்டாலும் சரி தான், இவைகள் எல்லாத்தையும் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று. ஆனால் துரதிருஷ்டவசமாக தெரியாத நம்ம நாட்டில் நம்மள இருக்கின்ற அசமந்த போக்கு தான் இதுகளுக்கெல்லாம் காரணம். இதெல்லாம் இந்த அளவுக்கு சீரழிஞ்சு போகிறதுக்கான காரணமாக இருக்குது. அதனால் நாங்கள் பார்ப்போம். இன்றைக்கி வந்து பார்த்துட்டு போகிறதுக்கு இதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு செல்வதற்கு முதல்ல யார் சொந்தக்காரன் தேடி பார்த்தா உண்மையிலேயே நகரசபையும் இல்லை, அல்லது மரபுரிமைகளும் இல்லை, அல்லது தொல்பொருளும் இல்லை அப்படிங்கிற கதையை தான் தெரிய வருது இப்பொழுதுக்கு. 14 உண்மையிலே இதை வந்து உண்மையிலே இப்போ இன்றைக்கி தொல்பொருள் காட்சியமாக மாற்ற வேண்டிய தேவை இருக்குது. அதனால இதை நாங்கள் முதல்ல கையேற்க வேண்டிய தேவை இருக்குது. அதனால இதுக்கு உரிமையாளர் இருப்பாங்கன்னா உரிமையாளரோடு ஃப்ளெக்சிபிளையாக பேசி உடன்பட்டு நாங்கள் ஒரு முடிவுக்கு வரணுங்கிறது தான் நம்மளோட அரசாங்கத்தின் நிலைப்பாடு. அந்த வேலைகள் தான் செய்யணும்.